பானிபூரி செய்முறை வியாபாரத்திற்கு. பூரி ரெடிமேடாக நமக்கு கிடைக்குது. 1 கிலோ பூரி வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே விற்குதுங்க. அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணிங்க. அதிக சூடு இருந்தால் பூரி வந்து பொரியாது, லோ ஃப்ளேமில் இருந்தாலும் பொரியாது. மீடியம் ஃப்ளேம் மெயின்டைன் பண்ணி பூரியை போட்டு பொரிச்சு எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க. பானிபூரி ரசம் அரைப்பதற்கு தேவையான பொருட்கள்: புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய். ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு மண்ணெல்லாம் போகிற மாதிரி அலசி எடுத்துக்கங்க. சுத்தமாக அலசி எடுத்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இஞ்சியை பொறுத்த வரைக்கும் தோல் சீவி அரைச்சிக்கங்க. மிக்சி ஜார் அரைக்கும் போது ஸ்பீடாக வச்சு அரைக்காதீங்க. நிறுத்தி அரைச்சிங்கன்னா உடனே வந்து அரைபட்டுடும். அரைச்ச பானி தண்ணியை ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணியாக கூட சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. பானிபூரி மசாலாவை ஒரு 35லேருந்து 37 கிராம், மேக்ஸிமம் வந்து நம்ம 40 கிராம் பயன்படுத்தலாம் 2 லிட்டருக்கு. காரம் புளிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மசாலா கூட குறைச்சலாக பயன்படுத்தலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்றது 17 கிராம் 1 லிட்டருக்கு. மசாலா போட்ட பிறகு கரண்டியை வச்சு நல்லா தொலைவி கொடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாடிக்கையாளர் கொடுக்கும்போது கரண்டியை வச்சு தொலைவி தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் போடுற மசாலா அடியில் போய் தங்கிடும். நீங்கள் வந்து தொலைவிட்டு அதுக்கப்புறமா டம்ளரில் ஊற்றி கொடுக்கறது, இல்லைனா நீங்கள் பிளேட்டில் டைரெக்டாக சர்வ் பண்ணுறது எல்லாமே கரண்டியை வச்சு ஒரு தடையும் தொலைவிட்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு, குவாலிட்டி எல்லாம் ரிச்னஸ் நல்லாவே இருக்கும். பானிபூரி 2 விதமாக சர்வ் பண்ண முடியும், 4 விதமான வெரைட்டிகளில் கொடுக்க முடியும். 2த்தையுமே இதில் சொல்லியிருக்கேன். முதல்ல சர்வ் பண்ணுற மெத்தட் அப்படின்றது 2 விதம் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டியாக ஒரு பிளேட், இல்லைனா நமக்கு ஒரு குட்டியாக ஒரு பாக்கு மட்டை கொடுத்து அவங்களே சர்வ் பண்ணுவாங்க. 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட் வச்சு பூரி மசாலாலாம் வச்சு வெங்காயம்லாம் போட்டு ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க. குட்டி பிளேட்டில் வாடிக்கையாளருக்கு கையில் கொடுக்குற மெத்தடு. உருளைக்கிழங்கும் வெங்காயமும் சேர்ந்த ஸ்டஃபிங் இது ஃபர்ஸ்ட் ஒன்றுங்க. 2வது மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம், மூக்கடலை, இந்த கருப்பு மூக்கடலை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. 3வது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் வெங்காயமும். 4வது ஸ்டஃபிங் வெள்ளை மூக்கடலையும் வெங்காயமும். 2வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டில் நமக்கு பூரி உடைச்சி அதில் ஸ்டஃபிங் வச்சு புதினா கொத்தமல்லி மேலே தூவி ஒரு டம்ளரில் ரசம் ஊற்றி கொடுப்பாங்க. அந்த மெத்தடுங்க இது. பிளேட்டில் கொடுக்குற ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணியும் வெங்காயமும் மல்லி கொஞ்சம் தூவிட்டு ரசம் ஒரு டம்ளரில் ஊற்றி நம்ம கையில் கொடுத்துடலாம். 2வது மெத்தடில் வெள்ளை மூக்கடலையும் வெங்காயமும் மல்லித்தழை கொஞ்சம் தூவிட்டு ஒரு டம்ளரில் ரசம் ஊற்றி கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். 3வது மெத்தட் வந்து கருப்பு கொண்டக்கடலையும் வெங்காயமும் மல்லித்தழை கொஞ்சம் தூவிட்டு ஒரு டம்ளரில் ரசம் ஊற்றி கஸ்டமர்ஸ் கையில் கொடுக்க வேண்டியது தான். 4வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயமும் கொஞ்சோண்டு மல்லித்தழை தூவிட்டு ரசம் ஒரு டம்ளரில் ஊற்றி கஸ்டமர்ஸ் கையில் கொடுக்க வேண்டியது. பானிபூரி செய்முறையோட கேள்வி பதில்கள். பானிபூரி மசாலா 1 லிட்டருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவு வந்து 17 கிராம். அதிகபட்சம் நீங்கள் 20 கிராம் பயன்படுத்தலாம் 1 லிட்டர். பானிபூரி ரசத்துக்கு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எவ்வளோ அரைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் பானிபூரி மசாலா வாங்கும் போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பி வைப்போம். பானிபூரி உங்களுக்கு சுவை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் கேன் வாட்டர் பயன்படுத்தலாம். கேன் வாட்டர் அல்லாத வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குடிக்கிற தன்மையில் இருக்கிற டேப் வாட்டர் பயன்படுத்தலாம். இல்லை வீட்டில் இருக்கிற ஆர்ஓ சிஸ்டமில் வரக்கூடிய தண்ணியும் பயன்படுத்தலாம். உப்பு தண்ணீரை தவிர்க்கணும். பானிபூரிக்கு சுவை அதிகமாக கொடுக்கறதுல தண்ணிக்கும் ஒரு பங்கு உண்டு. மசாலாஸ்லேயே 7 விதமான மசாலா நம்ம சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெஜ்ஜி சூப் மசாலா, சூப்போடைய பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்போடைய இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஒரு 17லேருந்து 20 வெரைட்டி தற்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம். நான்வெஜ் சூப் மசாலா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மசாலா பூரி சால்னாக்கு தேவையான மசாலா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பானிபூரி தண்ணிக்கு தேவையான மசாலா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். காளான் 65 மசாலா, சிக்கன் 65 மசாலாக்குண்டான மசாலா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.